ஃபோன் வந்து ஒரு மெனஸ். ஆக்சுவலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னும்போது, அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு சில நேரங்கள்லாம் நம்மளுக்கு இருந்திருக்கு. அதாவது வெறுமனே ஃபோன் எடுத்தோன்னா, வெறும் ஹலோ அப்படி சொல்லிட்டு பேசிட்டு கட் பண்ணுவோம். அதில் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத ஒரு காலங்கள்லே, எவ்வளோ நிம்மதியா இருந்தோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ இருக்க காலகட்டங்கள்ல ரொம்ப அதிகமாவே உணர்ந்திருக்கோம். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம வீட்ல டிவி பார்க்கக்கூடிய நேரங்கள்லயோ, இல்லைன்னா நியூஸ் பேப்பரோ, இல்லை மேகசின்ஸோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று வாங்கி, நம்மளுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நேரம் போய், இப்போ நிறைய யூத் வந்து என்ன ஒரு அடிக்டடா இருக்கிறாங்கன்னா, ஒரு எஸ்கேபிசம் தான். லைக் இன்னும் அவங்களுக்கு நிதர்சையான இருக்கக்கூடிய ஒரு சூழல்லேருந்து அவங்க இருக்க விரும்பல. அதனால அவங்க வந்து இந்த மாதிரியான மொபைல்ல எந்நேரம் வேற ஏதோ ஒரு சில விஷயங்கள வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யாரு இருக்கிறாங்க சூழல்ல, யார் நபர்கள் இருக்கிறாங்க, அத அவாய்டன்ஸ் தான் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து பழகுன ஒரு ஒரு சில விஷயங்கள். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல வந்து என்னன்னா, நெறைய நேரம் வந்து நம்மள அதுலேருந்து லாங் ஹார்ஸ், ப்ரொலாங்க்ட் ஹார்ஸ் இப்போ நம்மளுக்கு எது வேணுமோ அந்த கன்டென்ட் அளவு பார்க்கறது, எந்த அளவுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களே இல்லை. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கிடைக்காத விஷயங்களே இல்லை. எல்லா எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அவங்களே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஃபோன் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இதில் என்னென்னா, நிறைய சில பேருக்கு வந்து ஒரு எரிச்சலான ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பித்த பிறகு, நிறைய ஜங்க் கால்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத மெசேஜஸ் வருது. நம்ம வந்து தேடி ஒரு சர்ச் இதில் போட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டிய சில கஸ்டம் மேட் கண்டென்ட் இல்லாமல் எதேதோ சில கண்டென்ட் எல்லாம் வந்து டாப்பில் வந்துட்டே இருக்குது. திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. சில நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கும்போதே சில வேற ஏதோ சில டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. அப்புறம் இதனாலவே வந்து நம்மளுக்கு வீட்டிலலாம் வந்து அசரி கேட்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு யதார்த்தமான ஒரு நிலையே போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஏதோ ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் அமைக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நிறைய லெவலில் வந்து நம்ம மிஸ்யூஸ் ஆகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதாவது நம்ம நெட்வொர்க்கிங்கில் இருக்குது, நம்ம தான் பில் பே பண்ணுறோம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் இருக்கும், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிம்மு, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நெட்வொர்க் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அது ரொம்ப இரிட்டபிளான ஒரு சில விஷயங்களாக இருக்குது. இப்போ ஆஃபீஸ் விஷயம் அப்படின்னும் போது ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது அந்த நிலை வரைக்கும் தான் அந்த ஆஃபீஸு. இப்போ ஆஃபீஸில் தாண்டி அந்த நபர்கள்லாம் வந்து உங்கள் வீட்டை நீங்கள் கதவை திறந்து உள்ளுக்குள்ளே கூட விடலை. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க சூழலில் அத்தனையும் வந்து அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய வாய்ஸும் கேட்டுட்டு இருக்கு. உங்களை வந்து அவங்க இன்ஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணியே அடுத்தது வந்து நீங்கள் என்ன செய்யணுங்கிற அளவுக்கு உங்களை வந்து உங்கள் நிலையிலே உங்கள் வீட்டிலே வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க நெட்வொர்க்கிங்லலாம். அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? அதாவது ஆஃபீஸ்க்குன்னு இருக்க வேலை வந்து நீங்கள் ஆஃபீஸில் தான் போய் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த மாதிரியான ஒரு அத்துமீறல்கள் நடக்குது. உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக வந்து சில நபர்கள் வந்து உங்களை சில நேரங்களில் ஆட்படுத்த பார்க்குறாங்க, சில நேரங்களில் உட்படுத்த பார்க்குறாங்க. அப்படிங்கிற போது நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃபோனில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்கள் ஃபோனை வந்து என்னென்னா, எப்போ நீங்கள் நெட்வொர்க்கை வந்து ஆஃபில் வச்சுட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைல் சிம் கனெக்டிவிட்டி இல்லாமல் ஃபோனில் இருக்க வேண்டிய வேலைகளை நீங்கள் ஃபோனில் பண்ணி நீங்கள் ஃபோன் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோடோ இல்லை டவுன்லோடோ நீங்கள் வந்து பண்ணாமல் இன்டர்நெட்லேயோ இல்லை இன்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்குள்ளேயோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில நெட்வொர்க்கிங் சிஸ்டமில் இருந்ததுன்னா கூட அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லை, அப்படி இருந்தும் வந்து உங்களுடைய மொபைல்லேருந்தே ஆக்சஸ் பண்ணுறாங்க, உங்கள் மொபைல்லே வந்து நிறைய இடங்களில் வந்து கனெக்டிவிட்டியில் இருக்குது
அது வந்து உங்களோட விருப்பத்துக்கு மாறுதலா நீங்க வந்து அதுக்காக செய்யல. ஆனா, அவங்களா வந்து உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டு, டிவைஸோட கனெக்ட் பண்ணிட்டு, அது ப்ளூடூத்ல கூட இல்ல. சில நேரங்கள் நம்மளுக்கு வைஃபைல தெரியும். எந்த இதில நெட்வொர்க்கிங்ல இருக்கு. நம்ம வந்து சிலது பே பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து அந்த குரூப்ல இருப்பாங்க. அப்படி கூட இல்ல. இது எதேதோ தெரியாததெல்லாம் வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து நம்மளுக்கு கனெக்டிவிட்டில இருக்கு அப்படின்னா, ஃபோனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஒரு 1 மாசத்துக்குனா கூட, ஒரு 1 வருஷத்துக்குனா கூட, நீங்க எப்போ அந்த அளவுல வந்து ஃபுல்லா டிட்டர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோனை வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு, முடிஞ்சா பக்கத்துல இருக்க இடங்கள்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். நீங்க எங்க வொர்க் பண்றீங்களோ, அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்க வேணாம்னு நெனச்சீங்கன்னா, நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் குடுத்தா அந்த அளவு தான் வந்து குடுக்குற கம்ப்ளைண்ட்க்கு அளவு தான் வந்து அதுக்கு ஏதாவது பிரதிபலன் வரும். கம்ப்ளைண்ட்டே குடுக்கலன்னா என்ன வேணா வரும். அவங்களுக்கு வந்து எந்த பக்குவத்துலேருந்து எப்படி பிரச்சனைகள் வருங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு சில நேரங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க உங்களுடைய ஒரு விஷயங்கள்ல என்ன பண்ணலாம், நீங்க சிம் கார்டு எடுத்து வச்சிரலாம். பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா வேணும்போது போட்டுப்பீங்க. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. டிவைஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த டிவைஸ் வந்துட்டு ஒரு 1 மந்த்தோ, 2 மந்த்ஸோ நீங்க வந்து இல்ல ஒரு 2 வீக்ஸோ, 3 வீக்ஸோ அந்த அளவு நீங்க வந்து கட் பண்ணி விட்டீங்கன்னா, நெட்வொர்க்கிங் இதுவ, அது வந்து தானா சப்சீட் ஆயிடும். இல்லன்னா என்ன பண்ணும், உங்க வீட்டு வாசல் தேடி வரைக்கும் வந்து சவுண்ட் குடுத்துக்கிட்டே வரும். அத இக்னோர் பண்ணிடுங்க. அதோட வந்து திரும்பவும் ரெசிப்ரோகேட் பண்ணாதீங்க. நீங்க எதுவும் வந்து அவங்களோட அவங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டிகேட் பண்ண பார்ப்பாங்க. உங்கள ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்கள அதிகமா கோவப்படுறதுக்கோ, இல்ல ஆட்படுத்துறதுக்கோ, உட்படுத்துறதுக்கோ, உங்க மேலயே வந்து ஒரு கேஸ கூட போட்டு உங்களையும் பிரிச்சுக்கவே முடியாத அளவுக்கெல்லாம் பண்றதுக்கு பொய்யான கேஸுங்கெல்லாம் போட்டு எல்லாம் பண்ண ஆளுங்கலாம் இருக்கிறாங்க. அதனால அவ எப்படியும் வந்து அதுக்கு வந்து நீங்க அனுமதிக்காம, அவங்களோட எந்த விதத்துலயுமே ரெசிப்ரோகேட் பண்ணாம, சம்மந்தமே படுத்திக்காம, நீங்க வந்து இக்னோர் பண்றது தான் வந்து பெட்டர். ஏன்னா, ஏதாவது ஒரு வார்த்தைய விட்டீங்க, ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு லீட் குடுத்தீங்கன்னா கூட, அவங்க உங்கள ஓவர் அட்வான்டேஜ்க்கு எடுத்துக்குவாங்க. அதுலேருந்தே திரும்ப திரும்ப வேற எதையாவது ஒரு இது ஏன்னா, சில பேருக்கு வந்து அவங்களது மட்டுமே இப்படி பண்ணிட்டு இருக்கிறது பத்துறதில்ல. பக்கத்துல இருக்கவங்களதெல்லாம் வேற எடுத்து வச்சுக்குவாங்க. அதனால இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் அ விரும்ப மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு இருக்கிறதே வந்து அவங்களுக்கு பத்தலன்னும்போது, அவங்களத வச்சுக்கிட்டு அப்புறம் பக்கத்துல இன்னும் வேற யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு அதெல்லாம் வேற வச்சுக்குவாங்க. அதனால நீங்க வந்து அதோட சேராம இருக்கிறது இக்னோர் பண்றது நல்லது. ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ஆஃப் பண்ணிடுங்க. டிவியில கேபிள் போடுறீங்களோ, இல்ல பே சேனல்ல போடுறீங்களோ, அந்த மாதிரி எதையாவது வந்து உங்களுக்கு எப்படியோ அது ஒரு செட் டாப் இருக்கும். அந்த செட் டாப் பாக்ஸ்ல அது வந்து அதில ஒரு இது இருக்கும். அதனால அந்த அந்த இதுலயே நீங்க வந்து அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல தேவையான அளவு என்டர்டெயின்மென்ட் இருக்கும். மத்தபடி ஃபோன வந்து நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி வைக்கிறது இன்னும் நல்லதா இருக்கும்.